வாங்குங்க. சாஃப்டா பூரணம் எதுவுமே உதிராம வீட்லயே கடையில இருக்கிற மாதிரி போலி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. தேவையான அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர்ல உப்பு, மஞ்சள் தூள், தண்ணி ஊத்திட்டு கலந்துட்டு மைதா மாவோட சேர்த்து நல்லா நெல்லுன்னு பிணையணும். மாவு நீங்க இழுத்தீங்கன்னா நல்லா இழுக்க வரணும். இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி பிணைஞ்சுக்கோங்க. லாஸ்டா 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் கடலை பருப்பு எடுத்துட்டு 2-3 தடவை அலசிட்டு வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறி வரவும் குக்கருக்கு மாத்திட்டு 4 விசில் விட வேண்டியதான். பருப்பு நல்லா மலந்தாப்புல வெந்து வந்துரும். 1.5 டம்ளர் நுணுக்கிய வெல்லம் எடுத்து 1 டம்ளர் தண்ணி ஊத்தி வெல்லம் கரையிற வரை அடுப்புல வச்சுக்கலாம். கம்பி பதம் தேவையில்ல. கடலை பருப்பு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டு வெள்ளப்பாகு ஃபில்டர் பண்ணி வச்சதோட சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்துல நல்லா கட்டியாகி அல்வா மாதிரி திரண்டு வந்துரும். இப்போ மைதா மாவு ஊறினதை பாருங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு. 2 மணி நேரம் ஊறினாதான் இவ்வளவு சாஃப்டா வரும். நடுவுல பூர்ணம் ரெடி பண்ணது வச்சுட்டு ஓரங்கள்ல அப்படியே பூர்ணத்துக்கு மேல மடிச்சு விடுங்க. எக்ஸஸா இருக்கிற மாவை எடுத்துருங்க. கைட்டையோ இல்ல பூரி கட்டையிலையோ விரிச்சு விட்டுக்கோங்க. மொத்தமா இருக்க கூடாது. தோசைக்கல் காயவும் 2 பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெய் ஊத்தி வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான போலி ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.